எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும். லூக் சாப்டர் 6 verse 47 to 49. லூக்கா 6வது அதிகாரம் 47 முதல் 49வது வசனம் வரைக்கும். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதியிலிருந்து அதனுடைய முன்னுரையை நம்ம தியானித்தோம். அடித்தளத்தின் அவசியம் என்ன என்பதற்கான முன்னுரையை இன்ட்ரோடக்ஷனை ஒரு 3 கேள்விகளின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசினார். முதலாவது கேள்வி, Do I have a foundation? என்னுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் என்று ஒன்று உண்டா? என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை கோட்பாடுகள் என்று சில காரியங்களை நான் வைத்திருக்கிறேனா? எதன் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறேன் அல்லது வாழுகிறேன் என்கிற கேள்வி. இரண்டாவது கேள்வி, Do I make a difference? நான் வேறுபட்டு நிற்கிறேனா? வசனத்தை அறிந்த நானும் வசனத்தை அறியாத என்னோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவனாய், வேறுபட்டவனாய், தேவனுடைய பிள்ளை என்கிற தனித்துவம் உடையவனாய் நான் இருக்கிறேனா? மூன்றாவது கேள்வி, Do I withstand? நான் அசைக்கப்படாதிருக்கிறேனா? இந்த பகுதியில் வாசித்தோம், 2 வீடு, ஒரு வீடு அசைக்கப்படவில்லை. காரணம், அந்த வீடு கற்பாறையின் மேல் என்ன செய்யப்பட்டிருந்ததா? அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் do I withstand temptation? சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் அவைகளை எதிர்கொள்ள முடிகிறதா? அவைகளை எதிர்த்து போராட முடிகிறதா? அவைகளை சமாளிக்க முடிகிறதா? இந்த 3 கேள்விகளை அஸ்திபாரத்தின் அல்லது அடித்தளத்தின் அவசியத்தை குறித்த முன்னுரையில் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த வசன பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்களேன். எது நம்முடைய அடித்தளம்? வாட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய அடித்தளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் 47வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. எதை கேட்கணுமா? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எதற்கு ஒப்பாயிருக்கிறானா? 48வது வசனம் சொல்கிறது, கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. அப்ப ஆண்டவர் எதையும் ஒப்பிடுகிறார் அப்படின்றத பார்த்தோம்னா, தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதையும் கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போடுகிறதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கற்பாறை எதற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் அஸ்திபாரம் போட வேண்டிய உறுதியான அடித்தளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிம்பிளா புரிஞ்சுக்கணும், பைபிள் இஸ் ஆர் பிரின்சிபல். வேதமே என்னுடைய கோட்பாடு. விளங்குனங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷி எந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற கேள்விக்கு எளிமையான பதில், இந்த வேதம் சொல்லுகிற கோட்பாடுகளின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. This Bible, இந்த வேதாகமும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் என்ன பேசணும், நான் என்ன பேசக்கூடாது, நான் எதை பார்க்கணும், நான் எதை பார்க்க கூடாது, நான் எதை நினைக்க வேண்டும், நான் எதை நினைக்க கூடாது, நான் எதை யோசிக்க வேண்டும், நான் எதை யோசிக்க கூடாது, நான் யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, யாரோட ஐக்கியம் கொள்ளணும், யாரோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது, எந்த விஷயத்துல நான் ஈடுபட வேண்டும், எந்த விஷயத்திற்கு நான் விலகி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் எதன் அடிப்படையில் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளம் எது என்று கேட்டால், this Bible should be our principle. இந்த வேதமே நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடாய், அடித்தளமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்க? அந்த பைபிளை தூக்கி சொல்லுங்க, இந்த வேதமே என்னுடைய கோட்பாடு. இதன் அடிப்படையில் தான்
நான் ஒவ்வொரு நாளையும் வாழுவேன். ஹல்லேலூயா. இதுல பரிசுத்த ஆவியானவரின் பங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவரின் பங்கு. இதுல பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்ன அப்படின்னா, இந்த வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஏற்ற நேரத்தில் நினைவுபடுத்தி நமக்கு அதை போதித்து நம்மை உணர்த்தி நடத்துகிற வேலையை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா. இஸ் லிட்டரலி a companion, இஸ் லிட்டரலி ஒரு துணையாளராய் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு போதிக்கிறார். நம்ம ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். பைபிள்ல போட்டிருக்கல, பொய்னாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்ம ஒரு காரியத்தில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இந்த காரியத்தில் நீ இப்படி முடிவெடுத்தாதான் அது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் புதுசா எதை என்ன செய்ய மாட்டாராம். வசனம் ஆண்டவர் தெளிவாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். வேற ஒரு தேற்றரவாளன் வருவார்னு சொன்ன பொழுதே அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றை என்ன செய்ய மாட்டார். நான் சொன்னவைகளில் இருந்து அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பேசுவார். ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? சிம்பிள். பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாருன்னு நம்மளுக்கு இருக்கிற உருட்டெல்லாம் என்ன செய்துங்க? உருட்டுதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார், இஷ்டத்துக்கு அடிச்சு விடு. ரொம்ப அழகா ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா பேசுவார். ஆனா என்ன பேசுவார்னா, இந்த வேதத்திற்கு புறம்பாய் இல்லாதது எதுவோ அதை மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து பர்சுல காசு இருக்குன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வெயிட் என்ன செய்யும்? குறையும் அப்படின்னு சொன்னாரா என்ன செய்யக்கூடாது? நம்ம இப்படிலாமா பாஸ்டர் சொல்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இப்படிலாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க வீட்டுல போய் அல்லது இப்பயே கூகுள் பே ஓபன் பண்ணி உங்க பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உங்க பேலன்ஸ் என்ன செஞ்சிருக்கும்? கூடி இருக்கும். சம்பள காசு வந்தா ரைட்டு, அல்லது நம்ம கிட்ட வாங்கினவங்க திரும்ப கொடுத்தா ரைட்டு. நம்ம யாருக்கிட்டயுமே கொடுக்கல, ஆனா ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யுமா? வருமா? எப்படி கவர்மெண்ட் இதை பார்த்துக்கிட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிற கேஸ். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு டேக்லைன் பிட் பாக்கெட் அடிக்கிற கேஸ். அதற்கு டேக்லைன் என்ன? எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், எப்பா அவர் புதுசா இப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு. என்ன நான் சொல்லியிருக்கிறேனோ இதிலிருந்து எடுத்து நான் என் வாழ்க்கையை சீராய் வாழ்வதற்கான ஆலோசனைகளை, நான் நடக்க வேண்டிய வழிகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிப்பார். வழங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, how this foundation works. இந்த வேதம் என்கிற அடித்தளம், கர்த்தருடைய வார்த்தை என்கிற வசனம் என்கிற இந்த அடித்தளம் என் வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறது? ஒரு கட்டடத்துக்கு ஒரு அடித்தளம் எப்படி செயல்படுது? ஒரு பில்டிங்க்கு நம்ம பேஸ்மெண்ட் அல்லது ஃபவுண்டேஷன் போடுறோம்ல. ஒரு வீடு கட்டணும்னா, ஒரு உயரமான ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்டணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம். அது எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு நல்ல காத்தடிக்கும் பொழுதோ, அது 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 சாய்வதற்கான சூழல் ஏற்படும் பொழுதோ அது சாய்ந்து விடாமல் இந்த அடித்தளம் அந்த கட்டடத்தை இறுக்கமாக என்ன செய்து கொள்கிறது? பிடித்து கொள்ளுகிறது. நல்ல மழை பெய்யுது. இந்த வசனத்தில் அந்த பகுதியில் வாசித்தது போல பெருவெள்ளம் வந்து மோதி என்ன செஞ்சுச்சான்? அடிக்கும் பொழுது அந்த மோதுகின வேகத்தில் அந்த விசையில அந்த சுவரோ அந்த வீடோ இடிந்து போகாதபடிக்கு அதன் ஆழத்தில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், அந்த கற்பாறையாகிய வசனம் அதை இறுக்கமாக என்ன செய்து கொள்ளுதான்? பிடித்து கொள்ளுது. நல்லா கவனிங்க. எவ்ரி ஃபவுண்டேஷன் ஹேஸ் a character. அதற்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் இல்லாம யாரும் அடித்தளம் போடுவது இல்லை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அடித்தளத்திற்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அதை செய்வதற்கான நோக்கம் என்று ஒன்று உண்டு. அப்ப வேதம் என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் இருக்குமே, ஆனால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் காரணம் இல்லாம என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு வேலை வெட்டி இல்லாம என்ன செய்யல, சொல்லல. காரணம் ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷன் என்னுடைய வார்த்தையை அடித்தளமாய் கொண்டு வாழுவதில் ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. அது எப்படி செயல்படுகிறது, எப்படி இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில அடித்தளமாய் செயல்படுகிறது அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், the word of God guides us. கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை
உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சில நேரங்களில் சில ஊர்களுக்கு போகணும்னா நமக்கு வழி என்ன செய்யாது, தெரியாது. அது இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா, முன்னாடி பேசின அனுபவம் உண்டு. காலேஜ் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டோட மாமா யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன், அவரை டிரைவர், ஏதோ நம்ம இங்கேருந்து மும்பையில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ரோடு நல்லா இருக்குமா மோசமாக இருக்குமான்றதை அவங்க என்ன செய்வாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. காரணம், நமக்கு தேனியை தாண்டினாலே ரோடு எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. இன்னொன்று, நைட்டு நல்லா இருக்குது, காலையில் என்ன செஞ்சிடறாங்க, தோண்டி விட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சௌகரியம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஃபோன் இருந்துச்சு, ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனோ ஆண்ட்ராய்டு ஃபோனோ அல்லது ஐஃபோனோ இருந்துச்சுன்னா நம்ம ஒரே தான். இப்போ காரில் இந்த ஐஃபோன்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சௌகரியம் என்ன அப்படின்னா, ஹே சிரி கெட் மீ டிரெக்ஷன்ஸ் டு மதுரை அப்படின்னு போட்டோம்னா அதுவே என்ன செஞ்சிருது, மேப்பை காமிச்சிருது. ஃபோன்கிட்ட கேட்கலாம் நம்ம, ஃபோனே எனக்கு இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு என்ன செய்ய வழி சொல்லு அப்படின்னு கேட்டால் அது ஒரு ரூட் என்ன செய்யும், டோல் இருக்கிற ரூட்டை காமிக்கும், அப்புறம் டோல் இல்லாத ரூட்டை காமிக்கும். நீங்கள் பைக்கில் போனால் எவ்வளோ நேரன்றதை காமிக்கும், நீங்கள் நடந்து போனால் எவ்வளோ. நான் கேட்பேன், நான் ஏன்டா திருச்சிக்கு நடந்து போகிறேன், இல்லை பரவாயில்ல தெரிஞ்சுக்கங்க, என்கிட்ட இருக்குல்ல, என்ன செஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க. இப்போ வழி தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அதை கேட்டு அறிவதற்கான அல்லது அந்த அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சௌகரியம், ஒரு ஏற்பாடு நமக்கு என்ன செய்யுது, இருக்கு. இதே போல நம்முடைய வாழ்க்கையை வாழுவதற்கு சில நேரங்களில் நாம் வழியை அறியாதிருக்கிற சூழ்நிலையில நம்மை வழி நடத்துவதற்கு இந்த வேதம், வசனம், வார்த்தை என்கிற அடித்தளம் மிக மிக அவசியம். விளங்கணும், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. You cannot go and ask for directions for your life from Google. நீங்க கூகுள்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன செய்யுங்க சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம விளையாட்டாக பேசுகிறோம், ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு கர்மம் இதெல்லாம் செய்கிறாங்க. சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேஜ் இருக்குது, என்ன அப்படின்னா கன்ஃபெஷன்ஸ் பேஜ் அப்படின்னு ஒன்று. அவங்க பிரச்சனை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒருத்தர் பண்ணார், இப்படி ஒருத்தர் பேசினார், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கீழே ஒரு 2000 பேர் காமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இதை இப்படி பண்ணலாம், நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி என்ன செய்யலாம், ஹேண்டில் பண்ணலாம். நம்மளுக்கு வழியை எங்கெங்கே போய் தேடுறதுக்கு பாருங்க. ரீசெண்டாக ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தப்போ அங்கே அவர் எழுதியிருந்ததை பார்த்தேன். எக்ஸாக்டாக எனக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகம் இல்லை, ஆனால் அது இப்படி இருந்துச்சு. அதாவது, ஒரு டாக்டருடைய படிப்பையும் அனுபவத்தையும் கூகுளோட கம்பேர் பண்ணி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அவர் 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டராக இருந்து நம்ம போய் அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்ன உடனே அவருடைய அனுபவத்தின்படி அவருடைய படிப்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு காரியத்தை சொன்னால் நம்மளால் ஈஸியாக கூகுளில் வாட் மெடிசின்ஸ் ஷுட் ஐ டேக் ஃபார் ஹெடேக் அப்படின்னு சிம்பிளாக தேடிட்டு இதை கொண்டு போய் அவர்கிட்ட என்ன செய்கிறது, நான் கூகுளில் தேடினேன் டாக்டர், அது இப்படி தான் காமிச்சிச்சு, ஆனால் நீங்கள் இப்படி கொடுக்குறீங்களே அது எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் என்ன செய்கிறது, கேட்குறது. அல்லேலூயா. இன்றைக்கு வழி அறியாத சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாத நேரத்தில், ஒரு காரியத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாத நேரத்தில், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை எப்படி தேடணும்ன்ற அறிவு இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் எங்கேயோ போய் முட்டிக்கொள்ளாம நம்மை வழி நடத்துகிற இந்த வேதத்தை அடித்தளமாய் கொண்டு செயல்படுவோமே ஆனால் இந்த வேதம் உங்களையும் என்னையும் வழி நடத்தும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 119வது சங்கீதம் 105வது வசனத்துல சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதென்ன பாஸ்டர் கால்களுக்கு தீபம், அதென்ன பாஸ்டர் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னா, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டுகிற வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நம்ம சர்ச் பார்க்குறீங்களா, இப்போ நமக்கு பகல் வேலையா இருக்கு, இயற்கையான சூரிய வெளிச்சம் இருக்கு, அது போக நல்ல பிரைட் லைட்ஸ்லாம் போட்டு நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இதுவே இதே சர்ச்சுக்குள்ள நீங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நைட் எத்தனை மணிக்கு, 10 மணிக்கு வந்து இங்க இருக்கிற எல்லா லைட்டையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது எங்க இருக்கு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எந்த பக்கம் போனா நான் இடிக்காம வெளியில போக முடியுன்றது என்ன செய்யாது, தெரியாது. சில நேரங்களில் நைட் நேரத்தில் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போகும் பொழுது ஒரு நிமிஷம் நல்ல பிரைட் லைட்லாம் போட்டுட்டு டக்குன்னு எல்லா லைட் ஆஃப் பண்ணோன்னே என்ன செஞ்சிடும், இருட்டாயிரும். அப்படியே ஒரு செகண்ட் என்ன செய்யணும், நிற்கணும். நமக்கு ஸ்டேஜில் பின்னாடி தெரியுது அந்த மேலே இருக்கிற ஒரு நைட் லேம்ப், அந்த லேம்ப் மட்டும் எப்போவுமே என்ன செய்ய மாட்டோம், ஆஃப் பண்ண மாட்டோம். அது 24/7 என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு பயங்கரமான ஒரு இருள் வரும்.
ஆனால் சில நொடிகளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நைட் லாம்பில் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தை பிடிச்சிட்டோன்னா தெளிவாக எந்த பக்கம் போனால் கரெக்டாக நம்ம மெயின் டோருக்கு போக முடியும்ன்றதை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ சங்கீதக்காரன் அதை தான் பாடுறாரு. சில நேரங்களில் நான் எந்த பாதையில் போகணும்னு எனக்கு தெரியறதில்ல ஆண்டவரே, சில நேரங்களில் நான் எந்த ரூட் எடுக்கணுன்றது எனக்கு தெரியல ஆண்டவரே, சில நேரங்களில் எந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல ஆண்டவரே, சில நேரங்களில் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல ஆண்டவரே. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் உங்க வசனம் நான் நடக்க வேண்டிய கால்களுக்கு தீபமாயும் நான் போக வேண்டிய பாதையில டார்ச் அடிச்சு எனக்கு என்ன செய்யுது, காமிக்குது. என்ன செய்யுது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது, காமிக்குதா, டார்ச் அடிச்சு காமிக்குது. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தையும் காதுகளில் என்ன செய்கிறது, கேட்கிறது. ஹல்லேலூயா. அதே 119வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார் பாருங்க, 130வது வசனத்தில், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஹல்லேலூயா. வசனத்தின் பிரசித்தம் என்ன தருதா, வெளிச்சம் தருகிறது. என்ன தருகிறது, வசனத்தின் பிரசித்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வசனத்தை புரிந்து கொள்ளுதல். வசனத்தை என்ன செய்தல், கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போமே, ஆனால் அந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வெளிச்சங்கள் என்ன செய்யும், தரும். நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. சில வாரங்களுக்கு முன்பதாக முல்லை நகர் ஹோம் செல் பிரேயரில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில காரியங்களை சொன்னேன். அப்போ சொல்லும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை இன்க்ளூட் பண்ணிட்டு சொன்னேன். இப்போ இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஞானமுள்ளவனாய் பேசுகிற நான் சில வருஷங்களுக்கு முன்பதாக இதே அளவு மெச்சூரிட்டியோட இருந்தனா, இதே அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருந்தனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்பொழுது எனக்கு இல்லாத அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும், அப்பொழுது எனக்குள்ள இல்லாத அந்த முதிர்ச்சியும், அப்பொழுது எனக்குள்ள இல்லாத சில நல்ல குணாதிசயங்களும், அப்பொழுது எனக்குள்ள இல்லாத சில காரியங்களை கையாளுகிற திறமையும் இப்ப எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, இந்த வசனத்தை படிக்க 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 இதை நான் புரிந்து கொள்ள என் வாழ்க்கையின் மீது அது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நான் பிறரை எப்படி பார்க்க வேண்டும், பிறரை எப்படி கையாள வேண்டும், ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பேசினா அவங்களுக்கு புரியும், எப்படி பேசினா அவங்க காயப்படுவாங்க, எப்படி பேசினா காயப்படாம அவர்களை சரியான வழிகளுக்கு கொண்டு வர முடியும், இதெல்லாவற்றையும் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இதை நான் புரிந்து கொள்ள அதை நான் தெரிந்து கொள்ள அந்த வசனம் என் வாழ்க்கையில நல்ல ஒரு பிரைட்டான ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு லைட்டை போல என்ன செய்கிறதா, செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இருட்டா இருக்கிற இடத்துல உங்களால என்னாலையும் தைரியமா நடக்க முடியாது. ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படி நடக்க முடியும், தைரியமா நடக்க முடியும். நான் சொல்றதுன பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தைரியமாய் நடப்பதற்கான வழிகளை இந்த வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு ரோமர் அதிகாரம் வாசிச்சோம் இல்லையா, ரோமர் 16வது அதிகாரம் வாசித்தோம். அதுல ரொம்ப அழகா பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அன்றியும் சகோதரரே, 17வது வசனம், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து என்ன செய்யணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். அழகா கவனிங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். ரோம பட்டணத்தில் இருக்கிற திருச்சபையாருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் சில பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குற ஆள் எங்க இருக்கு, உள்ள இருக்கு. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. பவுல் அதை டீட்டெயிலா சொல்றாரு. அவங்கெல்லாம் யாரு, பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், இடரல்களை உண்டாக்குகிறவர்கள். இவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. இப்ப அவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த பிரிவினைக்கு உட்பட்டு என்ன செஞ்சிருவீங்க, விலகி போயிருவீங்க. அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளுவீர்களே, ஆனால் நீங்களும் அவர்களைப் போல இடறி விசுவாசத்திலிருந்து என்ன செய்வீர்கள், வளவி போவீர்கள். அப்படி போகாம எச்சரிக்கையா இருக்கணும்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், சொல்லுங்க பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் அது நல்லா நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அது என்ன உபதேசம்? பவுல் மெத்த படித்த ஒரு மனிதர் இல்லையா, நல்ல பயங்கரமான ஒரு படிப்பாளி, நிறைய அந்த காலத்திலே நிறைய பெரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருந்த ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நான் படித்ததில் என்ன தெரியுமா அப்படின்னு பேசினாரா? இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கொண்டவைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு உபதேசிச்சாரா? இல்லை. அவர் எதை பேசினாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ
ஆண்டவர் எதை பேசும்படி பவுலை உற்சாகப்படுத்தினாரோ அதை மட்டுமே பவுல் என்ன செய்தார்? உபதேசித்தார். இப்ப பவுல் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு உபதேசித்த கர்த்தருடைய வார்த்தைகளில நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால், அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை பிடித்து கொண்டு அந்த வெளிச்சத்தில் அடித்தளமாய் நீங்கள் நடப்பீர்களே ஆனால், இந்த இடரல்களும் இந்த பிரிவினைகளும் உங்களுக்குள்ள என்ன செய்யாது? வரவே வராது. விளங்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை திரித்து பேசுகிறவர்கள் இருப்பார்கள். ரொம்ப அழகா ஒரு டைட்டில் கொடுக்கிறார் அவர்களுக்கு. அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு என்ன செய்கிறார்களா? ஊழியம் செய்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு கேட்டா நிச்சயம் என்ன செய்யுது? இருக்கு. அவங்க எதுக்கு ஊழியம் செய்யறது இல்ல? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது இல்லையா? யாரை எப்படி பேசுனா அவங்களுக்கு நல்லது நடக்கும், யாருகிட்ட எப்படி மூஞ்சி பிடிக்கிறது, வாங்கல நம்ம ஊர்ல என்ன பிடிக்கிறது? மூஞ்சி பிடிக்கிறது. அப்படின்னா என்னது? அவங்களுடைய ஆதரவை பிடிக்கிறது. அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணுமா? அவங்க ஏன் இவரை போல ஒருத்தர் உண்டா, இந்த அம்மாவை போல ஒரு அம்மா உண்டா, அந்த அம்மா என்னமா நமக்கு சோத்திரம் சொல்லுது, அந்த அம்மா நமக்கு என்னமா என்ன செய்யுது, ஜாம் பண்ணுது. இப்படி அவங்க மனிதர்களுடைய முகத்தை தேடி அவர்களுடைய நற்சாட்சியை பெற வேண்டும் என்று தேடி ஆண்டவருக்கு அல்ல தங்கள் வயிற்றுக்கு என்ன செய்கிறவர்களா? ஊழியம் பண்ணுகிறவர்கள். இப்ப இவர்களிடத்திலிருந்தெல்லாம் நீங்க விலகி நீங்கள் சரியான பாதையில் நடக்க வேண்டுமே என்றால், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தின் வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை தருகிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You might be walking, நீங்க நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து நிதானித்து பாருங்க, நான் வெளிச்சத்துல நடக்கிறேனா அல்லது இருளில் நடந்து கொண்டு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டரிய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு தடுமாற்றமா இருக்கிறது, அல்லது தைரியமாக நேராய் நடக்கிற ஒரு சூழலை இல்ல பாஸ்டர், ஒரு தயங்கி எந்த ஒரு காரியத்திலும் திருப்தியாய் தைரியமாய் முன்னெடுக்கிற காரியம் இல்ல பாஸ்டர், தயங்கி செய்ய வேண்டியிருக்கிறது, பயந்து செய்ய வேண்டியிருக்கிறது. எங்கோ இருள் இருக்கிறதுனால நம்மளால நம்முடைய நடைகளை ஸ்திரமா எடுத்து என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் இந்த வேதம் வறுமையானால் அது தருகிற வெளிச்சத்துல உங்களையும் என்னையும் அந்த வார்த்தை வலதுகரத்தை பிடித்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு பிரச்சனையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அவருடைய ஊழியத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறார். உச்சத்தில் அவர் இருக்கிறார்னா, he has become a successful apostle. அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவராக இருந்து ஜனங்களை துன்புறுத்துகிறவர்களாக இருந்து அப்படி இருந்த ஒரு காலகட்டம், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் மாறிட்டாரு. ஆனா அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை அவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாரோ, என்னவா இருப்பாரு? அதப்படிப்பா, இயேசுன்னு சொன்னாலே சப்புன்னு அடிக்கிற ஆளு இப்போ இயேசு கிறிஸ்து கூட பேசினாரு, இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னா பாருங்க, அவரு கூட இயேசுவை ஏத்துக்கிறாரு. ஆனா நம்ம ஆளுகளால பவுல் என்ன செய்ய முடியல, ஏத்துக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழல். ஆனா இப்ப பவுல் இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டி இப்போ he has come to the third section, மூன்றாவது பகுதிக்கு வந்துட்டார். என்ன தெரியுமா? பவுல் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறதை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வெளிப்படையாய் பவுல் மூலமாய் அநேக காரியங்கள். பவுல் போகிற இடத்துல அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறார், அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். இப்ப இதெல்லாம் பார்க்க அவரை நம்பாத ஒரு கூட்டத்துக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது? ஓகே, உண்மையிலேயே பவுல் ஆண்டவர் எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்த அப்படின்ற ஒரு சூழல். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதிலிருந்து பார்த்தா 5வது வசனம் சொல்லுகிறது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் போய் ஊழியம் செய்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசி அவர் மூலமா பார்த்தீங்கன்னா சபைகள் விசுவாசத்தில் என்ன செய்ததாம்? ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் என்ன செஞ்சுச்சு? பெருகுச்சு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில பவுல் ஒரு வெற்றிகரமான அப்போஸ்தலன். பவுல் ஒரு வெற்றிகரமான அப்போஸ்தலன், சக்சஸ்ஃபுல் அப்பாஸ்டல். ஆனா இவ்வளவு வெற்றிகரமாய் ஜெயமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவர் அடுத்த ஒரு ஊழியத்துக்கு போகணும்னு பிளான் பண்றார். நீங்க 6வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே
தடை பண்ணப்பட்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, இப்ப பவுல் ஒரு வெற்றிகரமான ஊழியக்காரர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பவுல் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் பண்ணா வியாதியெல்லாம் என்ன செய்யுது? சுகமாகுது. அவர் சுவிசேஷம் சொன்னா ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு, கண்கள் திறக்கப்பட்டு, அநேக ஆண்டவரை அறியாதவர்களும் சுவிசேஷத்தை என்ன செய்து கொள்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. சபைகளில் விசுவாசிகளும் என்ன செய்கிறார்கள்? பெருகுகிறார்கள். இப்படி இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட ஆவியானவர் சொல்றாரு, நீ அடுத்து இந்த இடத்துக்கு ஊழியம் பண்ணாம நான் சொல்ற இடத்துக்கு என்ன செய், போ அப்படின்னு சொன்னா பவுல் அதை சந்தோஷம் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு 2 விஷயத்துல நம்ம கரெக்டா நடந்துட்டு அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். 3வது விஷயத்துல யார் சொல்றது என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்ல. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு சைக்கிளோட சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சைக்கிளோட சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 தடவை காலை ஊண்டாமல் அல்லது கீழே ஸ்லிப் ஆகாமல் அப்படி போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நினப்பு வந்துடும், இப்போ என்கிட்ட சைக்கிள் இல்லை, நீ ஃப்ளைட்டையே கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன். ஆனால் என்ன தான் ஓட்டியிருக்கிறாங்க, அதுவும் எப்படி நேராக தான் போயிட்டு வந்துருக்குறாங்க. இன்னும் எப்படி வளைக்கணும்னு, இன்னும் மெயின் ரோட்டில் எப்படி ஓட்டணும்னு, இன்னும் எப்படி டிராஃபிக்கில் ஓட்டணும்னு. ஆனால் என்ன நினப்பு வந்துடும், 2 தடவை நான் நேராக ஓடிட்டேன்ல, இன்னும் என்ன எனக்கு சைக்கிளே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு சைக்கிளை நிப்பாட்டிட்டு கார் என்ன செய்ய, ஏடு கார் ஓட்ட சொல்லிக் கொடு. ஏன்னா சைக்கிளை நான் எல்லாத்தையும் ஓட்டி என்ன செஞ்சாச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களெல்லாம் நம்ம வெற்றி பெற்றவர்களாய் மாறின உடனே, அப்படியே கொஞ்சம் மேன்மையை பெற்றுக்கொண்ட உடனே, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு மிதப்பு வந்துடுது. என்ன வந்துடுது? அந்த மிதப்பு என்ன நம்மளை என்ன செய்யுது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அடித்தளமாக இருக்கிறதுல இருந்து நம்ம அப்படியே மேலே என்ன செஞ்சிருது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு கட்டடம், ஒரு வீடு அடித்தளத்திலிருந்து அறுபட்டு மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, அடித்தளத்தோடு இணைந்திருக்கிற வரைக்கும் தான், இசைந்திருக்கிற வரைக்கும் தான் உங்க வாழ்க்கை சேஃப். ஹல்லேலூயா. பவுலுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ பவுல் பாருங்க, எப்பா நான் உண்மையிலேயே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற அப்போஸ்தலன் தான், என் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களாக செய்கிறாரு, உண்மைதான். என் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் எத்தனையோ இருக்கிறது, உண்மைதான். என் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளில் என்னுடைய போதகத்தில் ஆண்டவர் என் மூலமாய் பேசுவதை கேட்டு அநேக ஆத்துமாக்கள் விருத்தியானது, உண்மைதான். ஆனால் இதெல்லாம் ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதிலிருந்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில் நான் நடப்பதிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய உயர்விலும் he was grounded. தன்னுடைய மேன்மையிலும், தன்னுடைய புகழிலும், தம்முடைய கீர்த்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் என்ன போக சொல்றாரோ அங்க போகிறன்றதுக்கு தான் என்ன செய்கிறாராம், அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு பாருங்களேன். இப்ப பாருங்க, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்னும் டூர் போறேன்னு சொல்லல, எங்க போறேன்னு சொல்லல, ஆண்டவரே ஊழியம் செஞ்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு, நான் இப்போ 1 வருஷமா ஊழியம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதம் என்ன செய்யுங்க, வெக்கேஷன் கொடுங்க, நான் அப்படியே போயிட்டு என்ன செய்கிறேன், ஜாலியாக போயிட்டு வாரேன் அப்படின்னு போகிறப்ப, அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை பண்ணாரா? எதுக்கு தடை பண்ணுறாரு? எங்கே போகிறாரு பவுல்? எங்கே போகிறேன்னு சொல்கிறாரு? ஊழியத்துக்கு. இந்த ஊர்ல எல்லாம் சுவிசேஷம் சொல்லி, இங்கையெல்லாம் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தி, இங்கையெல்லாம் சபைகளை ஆரம்பிச்சு, அந்த சபைகளில் தலைவர்களை ஏற்படுத்தி, அந்த சபைகளில் விசுவாசிகளும் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரே. அதனால எங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த ஊரை தேடி நான் போறேன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, போகாத, தடை பண்ணி. 7வது வசனத்துல பாருங்க, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நல்ல விஷயத்துக்கு தானே போறாங்க. எதுக்கு போறாங்க? இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் ஆவியானவரை மீறி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படுறது காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடுறோம். நாங்க என்ன போய் புறணி பேசவா போறோம், நாங்க ஆண்டவரை பத்தி சொல்ல போறோம். நம்மளா இருந்தா முடிவு பண்ணிருப்போம், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தடை பண்ணுவது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவரை இருக்கவே. அது எப்படி ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வேணாம்னு சொல்லுவார், அது எப்படி ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல வேணாம்னு பாருங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பரலோகத்துக்கு நேரா நடத்தணும்னு பார்த்தா, இந்த பிசாசு தந்திரமா எனக்குள்ள வந்து என்ன சொல்றான், அந்த பக்கம் போகாத என்ன செய்யறான் சொல்றான்.
அதான் கவனிங்க, ஏன் ஆண்டவர் தடை பண்ணினார் அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான வார்த்தையை சொல்லுவதற்கு சரியான நபரை அனுப்புவதற்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஈவன் த மெசேஜ் இஸ் ரைட், நீங்க சொல்ல போகிற காரியம் சரிதான், ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் அதையும் சொல்லாதான் என்ன செய்யாதீங்க. இந்த ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்ப சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தை வரும், நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்ல. சில நேரங்களில் நலமும் சொல்லாதீங்க, பொலமும் சொல்லாதீங்க. அந்த இடத்துல நம்முடைய மாம்சம் வருது, ஆண்டவரே நான் நல்லது தானே பேசுறேன். ஆண்டவர் சொல்ற நல்லது பேசுறதா, ஆனா அதை பேசுவதற்கு சரியான இடம் இது இல்ல. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு ஞானமா நடத்துறாரு பாருங்களேன். இப்போ இந்த ஞானம், இந்த தெளிவெல்லாம் இந்த மனுஷ புத்திக்கு என்ன செய்யாது, இருக்காது. எதை எப்ப சொல்லணும், எங்க சொல்லணும், எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும்ன்றதால நமக்கு என்ன செய்யாது. பல நேரங்களில் நம்ம போய் சரியானதை தானே பேசுறோம், இஷ்டத்துக்கு பேசி என்ன செய்யறோம், பிரச்சனை இழுத்துட்டு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். ஆண்டவர் சொல்ற, நீ பேசுறது சரிதான் பவுலே, நீ சொல்ல போகிறது சுவிசேஷம் தான், நீ சொல்ல போகிறது என்னுடைய வார்த்தையை தான், நீ ஜனங்களை நல்ல வழிக்கு நேராக தான் நடத்தணும்னு நினைக்கிற, ஆனா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், நான் உனக்கு வேற இடத்த வச்சிருக்கிறேன், அதனால நீ இங்க என்ன செய்யாத, போகாத. அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், என்ன ஆண்டவரே, நான் அதெல்லாம் கரெக்டா பேசிடுவேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அதெல்லாம் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுவேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய தடைகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், இந்த ஊழியத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பெல்லாம் பார்த்துருக்கிறேன், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நான் உங்க வார்த்தையை புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன், அந்த ஞானத்தை எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்கல்ல, நான் போறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை பேசலையே பவுல், ஒரு வார்த்தை பேசலையே. பரிசுத்த ஆவியானவர் பவுலை வழிநடத்தும் பொழுது பவுல் ஒன்றும் பேசாம எந்த பக்கம் பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு எந்த பக்கம் நடத்துறாரோ அந்த பக்கம் என்ன செய்றார், போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களில் அடைக்கப்பட்ட வாசல்களை தரும் பொழுது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்காய் கர்த்தர் திறந்த வாசலுக்காக தேவனை என்ன செய்கிறார், திசை திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உறுதியா நம்புகிறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில க்ளோஸ் டோர் should always lead to an open door. என் வாழ்க்கையில் ஒரு அடைக்கப்பட்ட கதவு எனக்காய் தேவன் திறந்த அந்த வாசலுக்கு நேரம் என்ன செய்யும், நடத்தும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு மெயின் டோர் மாத்திரம் திறந்திருக்கு, மிச்ச எல்லா பக்கமுமே அடைச்சிருக்கு. நான் எந்த வழியில வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ நான் அந்த பாதையில போகணும்னா, அந்த பாதையில போனாதான் எனக்கு ஆசீர்வாதம்னா, அந்த பாதையில போனாதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் முன்குறித்த நன்மைகளை, உயர்வை, ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த எல்லா வழிகளையும் என்ன செய்யணும், அடைக்கணும். என்ன செய்யணும்? இப்போ இந்த பக்கம் திறந்திருந்தா நான் என்ன செய்வேன், ஆண்டவர் பார்க்கிறார், அதனால அந்த பக்கம் ஒரு கேட்டை போடு. இந்த பக்கம் திறந்துருந்தா நான் எங்கிட்டு, ஆண்டவர் எங்கிட்டு திறந்திருக்கு ஆண்டவரை, இங்கிட்டு என்ன செஞ்சிருவேன், போயிருவேன். லோத்து போனது மாதிரி. எப்படி தெரிஞ்சுச்சான்? ஆபிரகாம் சொல்றாருல, நீ எந்த பக்கம் போக விரும்புற என்ன செய்ய, போ. 360 டிகிரி திறந்து வச்சா நீங்களும் நான் எங்க தான் போய் உட்காருவோம், சோதம் குமாரால தான் போய் உட்காருவோம். எங்க போய் உட்காருவோம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கர்த்தருடைய தோட்டத்தை போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் அப்படி ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறோம், அப்படி ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே நான் எந்த பக்கம் போனாலும் போகலான்னு நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன பேசினாலும் நீ பேசிக்கன்னு சொல்லணும், ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு வாழணும்னு சொல்லணும். இல்ல, நான் அடிக்கடி ஒரு சொல்லுகிற காரியம்தான், எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த வார்த்தையின்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒழுங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படியும் போகலான்னு ஆண்டவர் விட்டா, நான் சொன்னது போல லோத்து மாதிரி இப்போ எங்க உட்காந்துருப்போம், நமக்கு போறப்ப தெரியாது, பழத்தை பிடிங்கி சாப்பிட்றப்ப தெரியாது, ஆனா அதற்கு அப்புறம் தான் தெரியும், அச்சோ தூரத்துல இருந்து பாக்குறப்ப நல்ல இடமா தெரிஞ்சிச்சு, ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க இருக்கிற மனுஷர்கள்லாம் அப்படி ஒவ்வொன்றா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஒவ்வொன்றா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் தடை பண்ணும் பொழுது அடம் பிடிக்காதீங்க. என்ன செய்யாதீங்க, அடம் பிடிக்காதீங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருப்பாரே ஆனால் அதற்கு காத்துருங்க. ஆனால் ஆண்டவர் அடைப்பாரே ஆனால் அதுல உட்கார்ந்து என்ன செய்யாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பக்கம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த பக்கத்தை நான் அடைச்சதற்கு காரணம் உனக்காக நான் வேற பக்கம் திறந்திருக்கிற வாசலுக்கு நேரா நீ என்ன செய்யணும், போகணும்.
பவுலே, நீ போக வேண்டிய பிரயாணத்தின் வழியை அடைத்ததற்கு காரணம், முதல் முறையும் இரண்டாவது முறையும் அடைத்ததற்கு காரணம், நீ ஊழியமே செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல, நீ நல்லாவே இருந்துடக்கூடாது என்பதற்காக அல்ல, நீ ஆசீர்வாதமே இருந்துடக்கூடாது என்பதற்காக அல்ல. உனக்கென்று நான் முன்குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா பவுல் ஆண்டவர் வழி நடத்துகிறார். எவ்வளவு அழகா ஆண்டவர் டோர் அடைக்கிறார். பவுல் சொல்றார், ஓகே ஆண்டவரே. மறுபடியும் போகிறார். ஆண்டவர் அந்த பக்கத்தை என்ன செய்கிறாரு? அடைக்கிறார். ஓகே ஆண்டவரே, நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் என்ன செய்யறேன். எந்த வழி நடத்துதலிலும் பவுல் தன்னுடைய மாம்ச அறிவையோ அனுபவத்தையோ ஆண்டவருடைய ஆலோசனைக்கு எதிராக கொண்டு வந்து கான்ட்ரடிக்டியா நிப்பாட்டவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோமே ஆனால் அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஏசேக்கு, சித்னா, ரெகபோத் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட வார்த்தைகள். இப்ப சித்னா ஏசேக்கு அடைக்கப்படாவிட்டால் ஈசாக்கு சித்னாவுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார்? போயிருக்க மாட்டார். சித்னாவும் அடைக்கப்படாவிட்டால் ரெகபோத்துக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது? போயிருக்க முடியாது. நம்ம பல நேரங்களில் ஏசேக்கிலே கூடாரத்தை போட்டுறோம். எங்க கூடாரத்தை போட்டுறோம்? ஏசேக்கிலேயே. ஆண்டவரே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே. எனக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணுகிற இந்த கேராரூர் மேய்ப்பர்களை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி என்ன செய்வீராக? கூடாரத்தை போட்டு அப்படியே. ஹல்லேலூயா. பல நேரங்கள் அப்படியே முட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, that is not what is meant for you. உனக்கென்று நான் முன்குறித்தது அது அல்ல. நீ அதை விட்டுட்டு என்ன செய்ய? போ, நான் உன்னை நடத்துறேன், நீ போ. சித்னாவுக்கு போறாரு. அங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் முன்குறித்த ரெகபோத்துக்கு வந்த பொழுது வசனம் சொல்கிறது, அதை குறித்து அவர்கள் ஒன்றுமே என்ன செய்யல, சொல்லல. ஈசாக்கு சொல்றாரு, நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு முன்குறித்த வாக்குத்தத்தம் இதுவே. விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை அடித்தளமாய் கொண்டு செயல்படும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கும் எனக்கும் தடையாய் அல்ல, நம்மை வழிநடத்துகிற தேவ சித்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 2 விதங்களில தேவன் நம்மை வழிநடத்துகிறார். முதல் காரியம் பாருங்களேன். முதல் காரியம், நம்முடைய குறைவில் நம்மை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவில் நம்மை வழிநடத்துகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம், கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ அங்கே போன உடனே ஒரு குறைவு ஏற்படுகிறது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும். மரியாள் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இந்த வார்த்தை நம்ம யூஸ்வலாக எப்போ சொல்லுவோம்? இப்போ ஆண்டவர் மரியாளுக்கிட்ட வந்து வேலைக்காரரை வர சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மரியாள் என்ன பண்ணணும்? வேலைக்காரங்களை கூப்பிட்டு, அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கன்னு சொல்லணும். ஆனால் இங்கே அந்த வேத பகுதியில் நான் இன்னதான் செய்ய போகிறேன்னு அவர் மரியாள்கிட்ட எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்றதை கூட என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் மரியாளுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? குறைவு இருக்கிற இடத்துல கிறிஸ்து இருக்க மாட்டார், கிறிஸ்து இருக்கிற இடத்துல குறைவு என்ன செய்யாது, இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆழமான நம்பிக்கை மரியாளுடைய வாயிலிருந்து, நான் அப்படி எழுதியிருக்கிறேன் பாருங்களேன், மேரிஸ் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது மரியாளுடைய ஞானத்தை வெளிப்படுத்தின வார்த்தைகள், மரியாளுடைய ஞானத்தின் சொற்கள் அப்படின்னு வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். மேரிஸ் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் என்ன அப்படின்னா, வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை அந்த காலை வேளையில நீங்க குறைவோட வந்திருக்கலாம். சரீர சுகத்திலையா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலையா இருக்கலாம், வேலையிலா இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் அடித்தளமாய் கொண்டு
நீர் என்ன சொல்லுகிறீரோ அதின்படி செய்வேன் என்கிற அர்ப்பணிப்போடு நீங்கள் போவீர்களே ஆனால் நிச்சயம் உங்கள் குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஓடி அது அங்கே திராட்சை ரசம் இல்லையே, அங்கே ஓடி அவங்கக்கிட்ட கடை வாங்கலாம், இங்கே போய் இவங்கக்கிட்ட கடை வாங்கலாம், அவங்ககிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், இவங்ககிட்ட பேசி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம், அல்லது எங்கேயும் எந்த வேலையும் பார்க்காம திராட்சை ரசம் குறைவு போட்டோன்னே உட்காந்து என்ன செய்யலாம், அழுகலாம், முட்டி முட்டி எப்படி குறைஞ்சிருச்சே. எதுவுமே செய்ய வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நாங்கள் என்ன செய்வோம், செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குறைவிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு பல வழிகளை நீங்கள் தேடி இருக்கலாம், பல வழிகளை தேடி இருக்கலாம். எப்படியாவது இதிலிருந்து மீடேறி வந்துடணும், எப்படியாவது இந்த பொருளாதார குறைவிலிருந்து மேலே வந்துடணும், எப்படியாவது இந்த சமாதான குறைவிலிருந்து மேலே வந்துடணும், எப்படியாவது இந்த தேவையை நம்ம தாண்டி ஓடிவிட வேண்டும், எப்படியாவது இந்த தடையை தாண்டிடணும். தேடி ஓடி ஓடி முட்டி முட்டி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம், இருக்கிற பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு வழி ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அந்த 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 கல்யாண வீட்டில் இல்லை, உலகத்தில் இருக்கிற யாரை கூப்பிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட வெளியில் இருக்கிற கற்சாடி எடுத்துகிட்டு வரணும், அதில் தண்ணியை நிரப்பணும், அதை கொண்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு ஊற்றணுன்ற யோசனை நெசந்திருக்கவே இருந்திருக்காது, வந்திருக்கவே. ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லாத்துட்டையும் ஐடியா கேட்குறோம்ல, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்ன செய்கிறோம், அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்டால் என்ன செய்யும் தெரியும். இவங்கக்கிட்ட போய் கேட்டால் நமக்கு நல்ல ஆலோசனை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சில நேரங்கள் அவங்ககிட்டையும் கேட்காம இவங்ககிட்டையும் கேட்காம நம்மளே உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், ரூட்டை போட்டு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இப்படி செஞ்சால் வந்துடலாமா. நீங்கள் எப்படி யோசித்தாலும் யாருக்கிட்ட கேட்டாலும் கற்சாடிக்குள்ளே இருக்கிற நிறைவை உங்களால் கண்டுபிடிக்கவே. அதுக்கு ஒரே ஒரு வழி, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் குறைவுகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கான வழியை ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், உங்கள் குழப்பத்தில் உங்களை வழி நடத்துவார். உங்கள் குழப்பத்தில் உங்களை வழி நடத்துவார். சில நேரங்களில் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. தாவீதுக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவர் சிலாகில் பார்த்தீங்கன்னா அவருடைய 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கும். அவருடைய ஜனங்கள், பெரியோர் சிறியோர், ஆடு மாடுகள், தாவீதினுடைய 2 மனைவிகள் எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. இப்போ தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அவருடைய பலன் தீர் மட்டும் உட்காந்து அழுதாங்களாம். எப்படி அழுதாங்களாம், பலன் தீர் மட்டும் உட்காந்து அழுதாங்க. பலன் தீர் மட்டும். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை. கட்டின மனைவி இல்லை, அந்த ஊரில் நாட்டில் இருந்த பெரியோர் சிறியோர் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் வர்ஷிப்பில் சொன்னாங்க, காசாவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த உணவு மற்ற காரியங்களை கொண்டு வருகிற அந்த ட்ரக்கை, நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கான நிவாரண பொருட்களை அந்த லாரியில் அனுப்புகிறாங்க. ஜனங்கள் ஓடி போய் அந்த லாரியில் என்ன செய்கிறாங்க, மொத்தமாக ஏறுறாங்க. சிலர் அந்த அந்த அப்படி ஏறும் பொழுது லாரி டயரில் சிக்கி என்ன செஞ்சிடறாங்களாம், இறந்து போயிடறாங்க. காரணம், எப்படியாவது ஒரு சாப்பாடு எனக்கு செஞ்சிடும், கிடைச்சிரும். எப்படியாவது யோசித்து பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு கணவனா என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சா அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு கொடூரமான வேதனையாக இருக்கும். ஒரு தாயை யோசித்து பாருங்களேன், என் பிள்ளை இருக்குங்க, இந்த லாரியில் போகிற பிரெட்டில் ஒரு துண்டு பிரெட் எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைக்கு கொடுத்தா என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு தாய் ஓடி லாரியில் விழுந்தா அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். இப்போ தாவீதுக்கு அதை பார்க்கலும் உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா, இவர் அந்த நாட்டிற்கு ராஜா, இவர் யாரு, நாட்டிற்கு இப்ப எல்லா பொறுப்பும் அவர் மேல வந்து விழுகுது. இவர் தனிப்பட்ட தன்னுடைய குடும்பத்தின் வேதனையை மாத்திரம் சுமக்கவில்லை, தன்னை சார்ந்திருந்த அத்தனை பேருடைய குழப்பத்தையும் அத்தனை பேருடைய பாரத்தையும் இவர் என்ன செய்யணும், சுமக்கணும். The burden is so high. அந்த பாரம் மிகவும் அழுத்தமான பாரம். தாவீது இதுக்கடையில் ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கடையில் தாவீது என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா, நான் போய் சண்டை போட்டு அவங்கள மீட்டுட்டு வரலாமா. தாவீதுக்கு முடிவெடுக்க முடியலைங்க. தாவீது குழப்பத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த வேதனை, அழுக ஒரு பக்கம்.
நினைச்சா அந்த அந்த அழுகையில ஜீவன் போக மட்டும் பலன் தீரு மட்டும் அழுததுல எந்திரிச்சு சண்டை போறதுக்குலாம் என்ன இல்லை, சத்து இல்ல. ஆக்ரோஷமா அப்படி போகல, உடஞ்சு அழுகிறாங்க. இழப்பு, குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, என்ன இது என்ன முடிவெடுக்கிறது தெரியல ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, ஏபோத்தை முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு காரியத்தை பண்ணுகிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு மென்டல் பிரஷரோட, மன அழுத்தத்தோட, குழப்பத்தோட இருந்த ஒரு தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் ஒரு வழியை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எந்திரி தாவீதே, நீ எந்திரி, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒருவேளை நம்ம அந்த காலை வேளையில் குழப்பத்தோடு வந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், அடுத்த நிலை என்ன, வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும், ஊழியத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும். கடந்த வாரம் பிறந்த நாள் 33 வருஷத்தை முடிச்சுட்டு 34வது வருஷத்துக்குள்ளே போக ஆண்டவர் கிருபை செய்தார். திடீர்னு ஒரு நேரம் உட்காந்துருந்தப்போ யோசனை, 33 வருஷம் முடிஞ்சு போச்சு, என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் என்ன செய்ய போகிறோம். சோமநாட்டை கூட சொன்னேன், அவங்க அதை காமெடியாக நான் ஏதோ பேசுகிறேன் நினச்சி என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, இப்படி தான் ஏதாச்சும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அதை நான் எனக்குள்ளே சொல்கிறப்போ எனக்குள்ளே அப்படி ஒரு கேள்வி, என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ அப்படி ஒரு பாரம் வருது. காரணம், ஆண்டவர் என்னை நம்பி ஒரு ஊழியத்தை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி ஒரு பொறுப்பு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என்னை நம்பி இந்த அழைப்பு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை, இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன செய்யணும், சரியா பண்ணியிருக்கிறேன்னா, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுனா, ஒருவேளை எதை நான் தவற விட்டு விட்டேனா, இந்த பாரம். யோசித்து பாருங்களேன், நமக்கே அப்படின்னா தாவீதுக்குள்ள எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட பாரங்கள் சில நேரங்கள் நம்மளை குழப்பத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், நிப்பாட்டிடும். வாலிபர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பம், என் வாழ்க்கை என்னவா மாற போகுது, எதை நோக்கி போக போகுது, நல்லா படிக்க முடியுமா, நல்ல வேலைக்கு போக முடியுமா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் பற்றி யோசிக்காத, என்கிட்ட கேளு. யார்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேளு. தாவீது அந்த குழப்பத்தின் மத்தியில் தேவனிடத்தில் வந்து கேட்ட, ஆண்டவரே, நான் போகலாமா வேண்டாமா. ஆண்டவர் சொல்லுவாரே, ஆனால் தைரியம் என்ன செய்யுங்க, போங்க. விளங்கனுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய குறைவிலும் நம்முடைய குழப்பத்திலும் நம்முடைய அடித்தளமாகிய வார்த்தையை தேடுவோமே, ஆனால் அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் அற்புதமாக என்ன செய்யும், நடத்தும். தேவனுடைய சமூகத்தில் ஓடி போய் விழுங்க, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, இந்த வேதம் தான் எங்களுக்கு அடித்தளம், உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு வெளிச்சம். இந்த இருளான சூழ்நிலையில், இந்த குறைவில், இந்த குழப்பத்தில் உங்கள் வார்த்தையின் மூலமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அது நிச்சயம் உங்களையும் என்னையும் வழி நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.